أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தப்சீர் ஷாராவி என்ற இந்த மாபெரும் கிதாபுடைய சூரா யாசின் வசனங்களை உங்களுக்கு நாம் தப்சீராக வாசித்து காண்பித்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் வசனம் சூரா யாசினின் 69வது வசனம். வமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா திக்ருன் வ குர்ஆனும் முபீன். வமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா திக்ருன் வ குர்ஆனும் முபீன். நமது தூதரான இவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுத்திருக்கவில்லை, அது அவருக்கு ஏற்றதுமல்ல. நிச்சயமாக இது ஒரு நல்லுரையாகவும் தெளிவாக ஓதப்படுகின்ற இறை வேதமாகவும் தவிர வேறு இல்லை. இந்த தொடரில் இதுவரை நாம் பேசிய வசனங்களின் போக்கிலிருந்து இந்த வசனம் வேறு செய்தியை நோக்கி இடம் மாறுகிறது. இதுவரை மறுமை நாளை பற்றியும் குற்றவாளிகளான காவிர்கள் பெறப்போகும் கூலியையும் பேசி வந்த நிலையில் இங்கே இடைநிறுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதில் என்ன தொடர்பு இருக்கிறது? திடீரென்று ஏன் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால், இந்த மார்க்கத்தின் விழுமியங்களில் அடிப்படையான நோக்கத்தில் முதலில் பார்க்கப்படுவது அல்லாஹுக்கான வஹதானியத், ஏக இறைவன் என்ற கொள்கை நிலைப்பாட்டைத்தான் என்பது நாம் அறிந்ததே. அல்லாஹின் வஹதானியத் என்பது அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு சாட்சியம் அளிப்பதுதான். இதை ஒவ்வொரு தனிநபரும் தனித்தனியே மொழிய வேண்டும். ஒருவர் சொன்னது மற்றவர்களுக்கு போதுமானதல்ல. ஷஹாதத் கலிமாவை ஒவ்வொருவரும் தனித்தனியே சொல்ல வேண்டும். ஒருவர் சொன்னால் ஒரு ஜமாத்துக்கு போதுமானதல்ல. அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு பொருள் என்னவெனில், அவனது உஜூதிலேயே, அவனது இருப்பிலேயே அவன் தனித்த ஒருவனாகத்தான் இருக்கிறான். அவனோடு வேறு இன்னொருவர் இல்லை. மேலும் அவன் ஒருவன் என்பது அவனது சுயநிலையிலேயே ஒருவன் என்பதுதான். இயல்பிலேயே அவன் ஒருவன்தான். அந்த ஒன்று பல துண்டுகளால் இணைக்கப்பட்டு ஒன்றானவன் அல்ல. அவனோடு வேறு எந்த ஒன்றும் சேர்ந்திருக்கவும் இல்லை. பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக ஆனதல்ல. அல்லாஹ் என்பவன் அவனாகவே தனியானவன். அவன் கூறுபட முடியாதவன், துண்டுகளால் சேர்க்கப்படாதவன், இயல்பாகவே தனித்த ஒருவன். மேலும் அவனது ஏகத்துவ அல்லது ஒருமை என்பது அவனது சுயமாகும், அவனுடைய தாத்தா என்பதாகும். பல்வேறு கூறுகளால் தயாரிக்கப்பட்டது அல்ல. எனவே இறைவன் என்பது சுயமே ஒன்றுதான். பலதரப்பட்ட கலவி பொருட்களை இணைத்து உருவாக்கப்பட்டதல்ல. எதையும் கோர்த்து ஒன்று என உருவாக்கப்பட்டதும் அல்ல. ஒரு நாற்காலி இருக்கிறதென்றால் அது பல்வேறு பொருட்களால் செய்யப்பட்டு நாற்காலி என்று ஆகிறது. மரம், ஆணி, பசை என பல்வேறு பொருட்களை சேர்த்துத்தான் அது உருவாக்கப்பட்டது. எனவே நாற்காலி ஒன்றுதான், ஆனால் அது பல்வேறு பொருட்களால், சேர்மானங்களால் இணைத்து செய்யப்பட்டிருக்கிறது. இறைவன் அப்படிப்பட்டவன் அல்லன். அல்லாஹு தாலாவை நாம் இரு தன்மைகளை ஒரு சேர சேர்த்து வர்ணிக்க வேண்டும். நாம் சொல்லும்போது அவன் தூய்மையானவன், சுபஹானா, தனியான ஒருவன் என்போம். ஏனெனில் அந்த இரண்டிற்குமே தனித்தனி முக்கியத்துவம் உள்ளது. ஒருமை எனும் இவ்விஷயம் அறிவுசார் நடவடிக்கையாகும்.
ஏனெனில் அல்லாஹ் அவன்தான் சத்தியமான ஒரே இறைவன் என்று அறிவித்திருக்கிறான். அவன் ஒருவன் மட்டுமே, அவனுக்கு இணை ஏதுமில்லை. மேலும் அவன் மட்டும்தான் எல்லாவற்றையும் படைத்தவன். அவனே ரிஸ்க் அளிப்பவன். அவன் ஒருவன் மட்டுமே வணங்கப்படுவதற்கு தகுதியுள்ளவன். இந்த வாதம் அனைத்தும் எந்த ஆட்சேபனையும் அற்றதாகும். அவனை தவிர வேறு யாரும் நான் தான் இப்படைப்புகளை எல்லாம் படைத்தேன் என்று வாதித்திருக்கவும் இல்லை. அவனுடன் வேறு எந்த இறைவனாவது கூட்டாக இருந்திருந்தால் இப்போது எங்கே அவர்கள்? நாங்களும் சேர்ந்துதானே படைத்தோம் என்று அவர்கள் உரிமை ஏதும் இதுவரை கோரவில்லையே, ஏன்? அல்லது அவர்கள் இப்போது வாய்மூடி மௌனமாக உள்ளார்களா? அல்லது அல்லாஹ் மட்டும் இதையெல்லாம் நான் தான் படைத்தேன் என்று கூறும் செய்தி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறார்களா? இப்படியெல்லாம் இருந்தால் இந்த நிலைப்பாடுகளில் அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட அவர்கள் இறைவனாக இருக்க அதனால் தகுதியற்றவர்களாக விடுவார்கள். இப்படிப்பட்ட எந்த பலவீனமும் இறைவன் என்ற தன்மைக்கு ஏற்றதல்ல. எனவே அப்படி யாருமே ஆட்சேபனை செய்யவில்லை எனும்போது அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்பதற்கு அதுவே ஆதாரமாகும். அதனால்தான் குர்ஆன் இந்த விஷயத்தை திட்டவட்டமாக விவாதிக்கிறது. குல் லவ்கானமாகு ஆலிஹத்துன் கமா யகூலூன இதன் லபுதகு இலா தில் அர்ஷி சபீலா. இவர்கள் சொல்வது போல் அல்லாஹ்வுடன் வேறு கடவுள் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அர்ஷுடைய அதிபதியின் இடத்தை அடைவதற்காக வழிவகையை தேடி இருப்பார்கள் என்று நபியே அவர்களிடம் கூறுவீராக. 17:42. எனவே தௌஹீத் என்னும் ஏகத்துவம் இந்த மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் உள்ளதாகும். எனினும் அந்த ஏக இறைவனை என் அறிவை கொண்டு நான் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே என் மீது கடமையான என்னுடைய ஏக இறைவனை நான் ஏற்பதற்கு ஏதுவாக எனக்காக ஒரு தூதர் வந்து எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே ஒரு ரசூல் வர வேண்டும். இதுதான் இந்த மார்க்கத்தின் இரண்டாவது நோக்கம். இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் இது இரண்டாவது ஆகும். அல்லாஹு தஆலா தனது படைப்புகளிடம் நேரடியாக பேசுவது என்பது ஒரு ரப்புக்குரிய பேராற்றலின் முழு பலத்தில் நடக்க வேண்டியதாகும். மனிதனோ குறைவான ஆற்றல் கொண்டவன். அவனால் அந்த ரப்பின் பேராற்றலுக்கு முன் நின்று நேரடியாக பேச இயலாது. எனவே இருதரப்புக்கும் இடையே பேசுவதற்குரிய ஊடகம் ஒன்று தேவை. நடுநிலையாளர் அவசியம். அவரால் தான் உயர்நிலையில் இருந்து செய்தியை பெற்று தாழ்நிலையில் உள்ளவர்களிடம் சேர்ப்பிக்க முடியும். அனுபவம் கூட இப்படித்தான் அமைந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் மலக்குகளை நோக்கி பேசுகிறான். அந்த மலக்கு ரசூலிடம் எடுத்துச் சொல்கிறார். ரசூல்கள் அதை மனிதர்களை நோக்கி கூறுகின்றனர். இப்படி ஒரு சங்கிலி தொடர் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தூதுத்துவம் என்ற ரிசாலத் தேவைப்படுகிறது. இதைத்தான் தீனின் இரண்டாவது நோக்கம் என்கிறோம். ரசூல் என்பவர்தான் படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையிலான ஊடகம். ரசூல் என்பவர் இறைவன் சொன்னதை எடுத்து மக்களிடம் சொல்லிவிட்டால் போதும் என்ற மட்டில் உள்ளவர் அல்லர். அதற்கு மேலாக அவர் மக்களுக்கு எடுத்துரைப்பதுடன் அவற்றிற்கு ஏற்றபடி நடைமுறையில் செயல்பட்டு நடந்து காட்டும் முன்மாதிரியும் ஆவார். அதாவது அல்லாஹ் சொன்னதை வார்த்தைகளாக எடுத்துச் சொல்வதுடன் அதை ஏற்று செயல்படும் முதல் நபராக இருந்து செயல்படுத்தியும் காண்பிக்க வேண்டும். இதுதான் ரசூலின் வேலை. அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. 33:21. தூதர் என்பவர் மலக்கு எனும் வானவர்களின் இனமாக இருந்தால் அவரால் மனிதர்களின் நடைமுறையை செய்து காட்டி முன்மாதிரியாக முடியாது. ஏனெனில் மலக்கு என்பவர் மனித இனத்தைச் சேர்ந்தவர் அல்ல. ரசூல் என்பவர்
மனிதர்களுக்காக எதை கொண்டு வந்தாரோ அதை அவரே முதலில் நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அது அவர் மனிதராக இருந்தாலே தவிர சாத்தியப்படாது. அதனால்தான் அல்லாஹ் இவ்விஷயத்தை விளக்கி கூறும்போது, வமா மனன்னாஸ அன் யுமினு இது ஜாஹுமுல் ஹுதா இல்லா அன் காலு அபஅஸல்லாஹு பஷரன் ரசூலா. மக்களிடம் நேர்வழி வந்தபோதெல்லாம் அதன் மீது நம்பிக்கை கொள்ள விடாமல் அவர்களை தடுத்தது எதுவெனில், அல்லாஹ் ஒரு மனிதரையா தூதராக அனுப்பி இருக்கிறான் என்று அவர்கள் கேட்டதுதான். 17:94. இந்த சிந்தனை தான் அவர்களை நேர்வழியை ஏற்க விடாமல் தடுத்தது. இக்கேள்விக்கு அல்லாஹ்வின் மறுப்பு செய்தி தொடர்ந்து வருகிறது. குல் லவ்கான ஃபில் அர்தி மலாயிகத்துன் யம்ஷூன முத்மஇன்னீன லனஸ்ஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்கன் ரசூலா. நபி அவர்களுக்கு கூறிவிடுங்கள், பூமியில் வானவர்களால் நிம்மதியாக நடக்க முடியும் என்றிருந்தால் அவர்கள் மீது நாம் ஒரு வானவர் மலக்கை தூதராக இறக்கியிருப்போம். 17:95. எனவே மனிதர்களுக்காக அனுப்பப்படும் தூதராக மலக்கை எப்படி அனுப்ப முடியும்? மலக்கு தனது இயல்பான ஒளி வடிவத்தில் இந்த பூமியில் வந்து இறங்கினால் மனிதர்களால் அவரை பார்க்கக்கூட முடியாதே. அப்படியானால் அந்த மலக்கு மனித உருவெடுத்து ஒரு மனிதராகத்தான் வரவேண்டி இருக்கும். அப்படி செய்தால் அது அவர்களிடம் ஏற்கனவே இருக்கும் அந்த சந்தேகமும் குழப்பமும் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கும். வலவு ஜஅல்நாஹு மலக்கன் ல ஜஅல்நாஹு ரஜுலன் வலபஸ்னா அலைஹிம் மா யல்பிசூன். நாம் அவரை மலக்காக ஆக்கி இருந்தாலும் அவரை மனித உருவெடுத்தவராக ஆக்கியே அனுப்பி இருப்போம். அப்படி செய்தால் அவர்கள் எந்த சந்தேகத்தில் இருந்தார்களோ அந்த சந்தேகத்தின் மீதே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்திருப்பார்கள். 6:9. எனவே இப்பிரச்சனையை சரி செய்ய மின் பகிர்மானத்திற்கு மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துவது போல இங்கு ஒன்று தேவைப்படுகிறது. அது உயர் மின் அழுத்தத்தில் இருந்து ஹை வோல்டேஜிலிருந்து மின்சாரத்தை வாங்கி குறைந்த தாழ்வழுத்த மின்சாரமாக லோ வோல்டேஜ் என்று மாற்றி விநியோகிக்கிறது. இதனால் மின்கருவிகள் பழுதுபடாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதேபோல் ரசூல் என்பவர் ஒரு இடை ஊடகத்தின் மூலமாக இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று பக்குவமாக அதை மக்களிடம் பகிர்கிறார். தீனுடைய 3வது புலமாக இருப்பது மறுமையில் ஒன்று திரட்டுதலாகும். ஏனெனில் ரிசாலத் என்பது வழிகாட்டலை தாங்கி வந்திருப்பதாகும். இதை இப்படி செய், அதை அப்படி செய்யாதே என்ற இந்த வழிகாட்டலை மனிதர்கள் சிலர் நடைமுறைப்படுத்தி விடுவார்கள். செய் என கூறப்பட்டதை செய்வார்கள், தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்வார்கள். இன்னும் சிலர் இக்கட்டளைகளை கண்டுகொள்ளாமல் நகர்ந்து கொள்வர். இன்னும் சிலர் மாறு செய்வர். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். எனவே இதையெல்லாம் விசாரித்து வழிபட்டோருக்கு நற்கூலி கொடுக்கவும் மாறு செய்தோருக்கு தண்டனை கொடுக்கவும் ஒரு களம் வேண்டும். அந்த களம்தான் மறுமை என்னும் ஒன்று திரட்டப்படும் களமாகும். எனவே அல்லாஹ் இதே யாசின் சூறாவில் 60-61ஆம் வசனத்தில் தௌஹீதை பேசினான். அது தீனின் முதல் அலகு. அதேபோல் 63-64 வசனங்களில் ஒன்று திரட்டுதல் குறித்து பேசினான். அது தீனின் 2ஆம் அலகு. இப்போது இங்கே ரிசாலத் என்னும் தூதுத்துவத்தை குறித்து பேசுகிறான். இது தீனின் 3வது அலகு. இதில் முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இங்கே கூறுகிறான். வமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லஹு. நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவருக்கு அது தேவைப்படவும் இல்லை என்று கூறுகிறான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சூழலில் அவர்களுக்கு நாமோ அல்லது பொது சமூகத்தில் இருந்து யாருமோ கவிதை புனைய கற்றுக் கொடுக்கவில்லை. மேலும் அது அவருக்கு தேவைப்படவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய தனிச்சிறப்பே அவர்கள் உம்மி, எழுதவும் படிக்கவும் தெரியாதவர் என்பதுதான்.
அவர்கள் உம்மி என்று மட்டும் இல்லாதிருந்தால் அவர் கற்றறிந்த கல்வியால் தான் இதையெல்லாம் சாதித்தார் என்று ஆகியிருக்கும். ஆகவே இந்த உலகில் அவர்கள் யாரிடமிருந்தும் கல்வியை கற்கவில்லை என்பதும், உம்மி எனும் எழுத படிக்க தெரியாத நிலையில்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதும் அன்றைய மக்களிடம் பரவலாக அறியப்பட்டே இருந்தது. எனினும் அதே உம்மி என்ற நிலையில் அவர்கள் ரசூலாக ஆனபோது அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எனவே அவர்களுக்கு மனிதர்கள் யாரிடமிருந்தும் கற்காத உம்மி என்ற தனிச்சிறப்பும், அல்லாஹ் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்ற உயர் மதிப்பும் மக்களிடையே நிலைத்து நின்றது. அதேபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களின் உம்மத்தும் உம்மி உம்மத், கல்லாத உம்மத்து என்பதுதான் அதன் தனிச்சிறப்பாகும். அப்படி அவர்கள் இருந்ததுதான் மற்றவர்களின் பார்வையில் வியப்பை ஏற்படுத்தியது. அவர்களெல்லாம் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்திருந்தால் உலகம் அவர்களை பார்த்து அரேபிய தீபகற்பத்தில் ஏற்பட்டிருப்பது கல்வியால் ஏற்பட்ட நாகரீக பாய்ச்சல் என்று கடந்திருப்பார்கள். உதாரணமாக, அவர்கள் ரமதானில் நடந்த பத்ரு போரை பார்த்து அதிலே அவர்கள் முஸ்லிம்களுக்கு நேரடி உதவி செய்ததைக் கண்டு இது நாகரீக வெற்றி என்று கூறி கடந்து சென்றதை போல் சென்றிருப்பார்கள். இந்த சத்தியத்தை அல்லாஹ் உறுதி செய்கிறான். வமா அல்லம்னாஹு ஷஅர, அவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை என்று கூறுகிறான். அதாவது கவிதையை தவிர உள்ளவற்றை நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று கூறுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கற்பிக்கப்பட்டவரா என்றால் ஆம், அப்படித்தான் உண்மைதான், கற்பிக்கப்பட்டவர்தான். ஆனால் கற்றுக்கொண்டது யாரிடமிருந்து, கற்றுக் கொடுத்தவர் யார் என்பது கேள்வி. அவர் தன் ரப்பிடமிருந்து கற்றுக்கொண்டார். அல்லாஹ் அவருக்கு கற்பித்து தந்தான். மனிதர்கள் யாரிடமிருந்தும் கற்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்தது. எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த ரசூலுக்கு கவிதையை மட்டும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லையே என்று குறைப்பட்டனர். ஏனெனில் கவிதை என்பது கற்றறிந்த கல்விக்கு செம்மையூட்டுவதாகும். மொழி அறிவின் சரியான வெளிப்பாட்டு களம் கவிதையே. கவிதைதான் ஒருவரின் மொழிப்புலமையை நிரூபிக்கும். மொழிப்புலமை, மொழி ஆளுமை, கற்பனை திறன், இலக்கிய இலக்கண செறிவு என சகலமும் சங்கமிப்பது கவிதையில்தான். ஒரு கவிஞர் தனது கவிதையில் உணர்வையும் உள்ளத்தையும் இழைத்திருப்பார். சொல்ல வந்த செய்தியை கற்பனையிலும் உவமை நயங்களிலும் குழைத்திருப்பார். வரி வடிவங்களில் அவற்றை சேர்த்திருப்பார். தாளமும் லயமும் அதன் வார்த்தை கட்டுகளாக மாறி அதன் ஒலிகளில் ஒரு இசையை உண்டாக்கும். கேட்போரை மயங்க வைக்கும் ஆற்றல் கொண்டது கவிதைகளாகும். கவிதை என்பது ஒரு சிலர் மட்டுமே அதனை இயற்றவும் பாடவும் செய்வர். எல்லோரும் கவிஞர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு பிரபலம் அல்லது முக்கிய பேச்சாளர், அறிஞர், வல்லுனர் என்பது போன்ற பல உயர்நிலை கொண்டவர்கள் கவிஞர்களாக இருக்கவில்லை. அதற்கெல்லாம் கவிஞராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இப்படி ஏராளமானோருக்கு கவிதை தேவையற்றது என்பதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கவிதையை கற்பது, இயற்றுவது, பாடுவது என்பதெல்லாம் தேவைப்படவில்லை. இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பதிலடி கொடுக்கின்றான். அதுதான் வமா யம்பகி லஹு, அவருக்கு தேவையில்லை, தேவைப்படவில்லை என்ற வசன சொல். கவிதை என்பதில் உள்ள சில குறைபாடுகள் காரணமாக நாம் அவருக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அவர் கவிதையாக சொல்ல வேண்டும் என்று விரும்பியிருந்தால், இதோ இவர்களெல்லாம் சொல்லும் கவிதைகளை விட சிறந்த கவிதைகளை அவர் சொல்லியிருப்பார். எனினும் அவருக்கு இதுவெல்லாம் அவசியமாகவில்லை, தேவைப்படவும் இல்லை. ஏனெனில் ரசூல் என்ற தகுதியானது கவிஞர் என்ற தகுதியை விட மேலானது, இன்னும் சிறந்தது. கவிதைகளில் பெரும்பாலானவை பொய்யிலும் தீமைகளிலுமே புனையப்படுகின்றன. அதுவே நல்லவற்றின் பக்கம் அழைத்தால்
அது பலவீனமாகி மிகவும் மெலிந்து போய்விடுகிறது. ஏன் அப்படி ஆகிறது என்றால், கவிதையின் இயல்பே கற்பனைகளில் உருவாவதுதான். ஒரு கவிஞரின் கற்பனை எப்படி வேண்டுமானாலும் போகும். எல்லையற்ற கற்பனையே கவிதைக்கு அழகு. அதனால்தான் நல்ல கவிதைகளை குறித்து விமர்சிக்கும் போது கவிதையின் சுவையே அதில் உள்ள அதிகமான பொய்கள்தான் என்று கூறுவர். கவிஞர்களில் பெரும்பாலானோரை நாம் பார்க்கும்போது அவர்களின் ஈமானிய நோக்கங்களுக்கிடையே அது ஒரு எல்லா வகைப்பாடுகளும் ஒன்று சேர்ந்த கலவையாகவே இருக்கும். அவர்களின் கவிதை திறன் எல்லாவற்றிலும் புகுந்து வரக்கூடியதாகவே அமைந்திருக்கும். அவர்களால் குறிப்பிட்ட வரையறையில் ஒரு நிலைப்பாட்டையோ நற்குணத்தையோ அல்லது ஏதேனும் சிறப்புகளை மட்டுமே பாடி நிறுத்த முடியுமா என்றால் அது இயலாது. மேலும் கவிதையில் எல்லை மீறிய கேளிக்கைகளையும் வேடிக்கைகளையும் புகுத்தியே பாடுவார்கள். கவிஞர் மஸ்ஹரி என்பவர் தக்வாவிலும் சீர்திருத்தங்களையும் நன்கு அறியப்பட்டவராகவும், அவர் தக்வாவும் கவிதையின் நயமும் ஒன்று சேர்ந்ததாக இக்கவிதையை பாடுகிறார். என் இறைவா, வேண்டுமென்றே நான் உனக்கு மாறு செய்தேன். உனது மன்னிப்பு அதைவிட மேலானதாக இருக்கிறது என்று பார்க்க, உனது மன்னிப்பு அதைவிட மேலானதாக இருக்கிறதா என்று பார்க்க, எனது தலைமையில் நான் பெரிய பாவங்களை செய்தேன். உனது மன்னிப்பில் இவையெல்லாம் மிகச் சிறிது என்று எண்ணியதால் நான் செய்தேன் என்று பாடினார். ஹசான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்திலேயே அவர் ஒரு தேர்ந்த கவிஞராகும். பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றபோது அவரிடம் இப்போதெல்லாம் உங்கள் கவிதையை காண்பது அரிதாகிவிட்டதே என்று கேட்கப்பட்டது. அதற்கவர், கவிதை என்பது தீமையில் பாடும்போது அது பலமான கவிதையாக வருகிறது. அதுவே நல்லவற்றை பாடுவது என்றால் பலவீனம் அடைந்து அரிதாகி விடுகிறது என்று கூறினார். நாம் பேசி வரும் வமா எம்பகைலகு அவருக்கு தேவைப்படவில்லை என்ற வசன சொல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயல்பிலேயே கவித்துவம் இருந்தது என்ற பலரின் சந்தேகவாதத்தை தகர்த்துவிட்டது. அல்லது அவர் உணர்வுகளை அறிய முடியாதவர் என்ற சொல்லையும் உடைத்துவிட்டது. மேலும் அவரால் இசையை கேட்க முடியாது, அவரின் காது அப்படி என்று சொன்னவர்களின் அவதூறையும் நீக்கிவிட்டது. அல்லாஹ்வால் கற்பித்து கொடுக்கப்பட்ட ஒருவர் மீது அவர்கள் எப்படி இப்படியெல்லாம் அவதூறுகளை பரப்ப முடியும்? அவரின் காதுகளில் கேட்க முடியாத பிரச்சனை சில உண்டு என்று நீங்கள் கூறுவது சரி என்றால் பிறகு எப்படி அவர் வகையை எதிர்கொண்டார்? எனவே இவர்கள் கூறும் குறைபாடு எதுவும் அந்த ரசூலுடன் இல்லை என்பதை இது தெளிவாக்கிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதை இயற்றியதாக சிலர் சொல்வதுண்டு. ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில கவிதைகளை இயற்றியுள்ளார்கள் என்பது உண்மைதான். ஆனால் கவிதை இயற்றுவதிலேயே அவர்கள் நிலைத்திருக்கவில்லை, அதன் மீதே கவனம் செலுத்தி கொண்டிருக்கவில்லை. எனினும் சிலரின் கவிதைகளில் காணப்பட்ட சொல்லமைப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். மேலும் புகழ்பெற்ற கவிஞர் லஃபீத் அவர்களுடைய கவிதை வரிகளில் ஒரு வார்த்தையை முன்பின் மாற்றி பார்க்கும்போது முன்பின் மாற்றியதை பார்க்கும்போது ஒரு வார்த்தையை முன்பின் மாற்றி கொடுத்து இதுவே சரியானது என்றார்கள். அதை பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள், அது குறித்து அவர்களுக்கு ஞானம் இருந்தது என்பது தெரிய வருகிறது. என்றாலும் கவிதை எழுதினார்கள் என்று சொல்லப்படாத அளவிற்கு அதை கடந்து செல்பவர்களாகவே இருந்தார்கள். அதுவும் வமா எம்பகைலகு அவருக்கு அது தேவையில்லை என்பது அல்லாஹ் சொல்லி இருப்பதற்கேற்ப இருந்து கொண்டார்கள். எனினும் அவர்கள் மற்றவர் யாரும் கவிதை இயற்றுவதை தடுக்கவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் நான் கவி இயற்ற மாட்டேன் என்றது கட்டளைக்கு கட்டுப்பட்டு பேணுதலுக்காக கூறியிருந்தார்கள் என்று அறிய முடிகிறது. அதற்காகவே அதை விட்டும் தூர நின்றார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகளை உதிர்ப்பதை கவிதையை போன்றிருக்கும். அதை கேட்கும் சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவி பாடினார்கள் என்பர். உதாரணமாக, ஹுனைன் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது களத்தில் நின்று அனன் நபியு லா கதீப் அன இப்னு அப்துல் முத்தலிப், அனன் நபியு லா கதீப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் ஒரு நபியே, அது பொய்யில்லை, நான் அப்துல் முத்தலிப் மகன் என்பதும் பொய்யில்லை என்று கூறினார்கள். ஆமாம், இச்சொற்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயுதிர்ந்த சொற்களே. கவிதைக்கு நிகராக யதார்த்தமாக வந்த வார்த்தைகள் அது. சில நேரங்களில் சிலரின் சொற்கள் கவிதையை போன்று இருக்கும். இன்னும் சில நேரங்களில் சில கவிதைகள் நல்ல சொற்களை போன்று இருக்கும். இது எல்லாம் இயல்பாக அமைவது. கவிதை நோக்கமின்றியே கூட சில வரிகள் கவிதையை ஒத்திருக்கும். குர்ஆனில் கூட சில வசன சொற்கள் கவிதையை போன்று எல்லா அம்சங்களிலும் நிறைவாக காணப்படுகிறது. அதன் சொல்லமைப்பும் எதுகை மோனையும் கவிதை வடிவத்திலேயே அமைந்திருக்கும். இது கவிதை இல்லை என்றால் எப்படி என்று கூட சொல்லத் தோன்றும் அளவிற்கு அது அமைந்திருக்கும். ஆனால் நிச்சயம் அது கவிதை அல்ல. இதோ இந்த வசனங்களை பாருங்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அடுத்து காலத் ஃபதாலிகுன்னுல்லதி லும்துன்னனி ஃபீஹி. அடுத்து நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம். இவைகளும் இன்னும் இது போன்ற பல வசனங்களும் கவிதைக்கு நிகராகவே அமைந்திருக்கின்றன. சொல்லலங்காரம், கட்டமைப்பு என சகல பொருத்தமும் இருக்கவே நிறைவாகவே இருக்கின்றன. எனினும் நாம் இதற்கு கவிதை என்று பெயர் சொல்ல மாட்டோம். ஏனெனில் கவிதை என்பது கற்பனையில் கலந்து உள்நோக்கத்தை வெளிப்படுத்தும் அலங்கார சொல்லமைப்பாகும். ஆனால் வசனம் என்பதை அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட சத்திய சொற்களாகும். அல்லாஹ் இவற்றிற்கு வசனங்கள் என்று சொல்லுகிறான், ஆயாத்துகள் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் தனது ரசூலை குறித்து எடுத்து சொல்லும்போது காஃபிர்கள் இந்த ரசூலை பார்த்து சந்தேகம் அடைந்தனர். இவர் நம்மோடு சாதாரணமாக வாழ்ந்தவர்தானே, பிறகு எங்கிருந்து இவருக்கு இந்த வசனங்கள் எல்லாம் வருகிறது? எல்லோரையும் மிகைத்து வெற்றி கொள்கிறாரே, அது எப்படி? அவர் சூனியக்காரராக இருப்பாரோ அல்லது கவிஞராக இருப்பாரோ என்றெல்லாம் சந்தேகித்தனர். ஜோதிடக்காரர் என்றும் கூறினர். எனினும் குர்ஆன் அவர் கவிஞர் அல்லர் என்றும் அவர் கவிதை படிக்கவில்லை என்றும் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. அதே நேரம் சூனியக்காரர் மற்றும் ஜோதிடக்காரர் என்று அவர்கள் கூறியதற்கு குர்ஆன் அதிகம் மறுப்பு தெரிவிக்கவில்லையே, ஏன் என்று சிலர் கேட்கின்றனர். அதற்கு சில உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் என்ற பதவியானது அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனை பெற்று அதை மக்களிடம் பரப்புரை செய்வதாகும். குர்ஆன் என்பது உயர்நிலை விதிமுறைகளை கொண்ட இனத்தைச் சேர்ந்தது. கவிதைக்கு நெருக்கமான பார்வை கொண்டிருப்பது. அதனால்தான் கவிஞர் அல்லர் என்றும் கவிதை இயற்றவருக்கு தேவை ஏதுமில்லை என்றும் மறுத்தது. ஆனால் சூனியம் என்பது வித்தை மற்றும் பொருளற்ற வார்த்தைகளாகும். அதனால்தான் அவருக்கு சூனியத்தை கற்றுத்தரவில்லை என்று குறிப்பிட்டு மறுப்பு கூறவும் இல்லை. சூனியக்காரர் என்று சொல்வதும் ஒரு ஆதாரபூர்வ செயலுக்குரிய சொல் என்றிருந்தால் நிச்சயம் அதற்கும் இதே வகையில் எளிதாகவே மறுப்பு வந்திருக்கும். அப்படி ஒரு முக்கியத்துவம் அதற்கில்லை என்பதால் இது கண்டுகொள்ளப்படாமல் விடப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியக்காரராக இருந்து அதை கொண்டு மூமின்களுக்கெல்லாம் சூனியம் செய்து தன்னோடு கொண்டு போய் விட்டார் என்பது உண்மை என்றிருந்தால், அதே போல் அவர் உங்களுக்கு ஏன் சூனியம் செய்யவில்லை? அவரை மறுத்து துன்புறுத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு அவர் சூனியம் செய்யவில்லை, எதற்காக? அவர் சூனியம் செய்பவர் என்றிருந்தால் முதலில் உங்களுக்குத்தானே செய்திருக்க வேண்டும். நீங்கள் தானே அவருக்குரிய எதிரிகள்.
எனவே அவரை நீங்கள் இதுவரையும் பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்கள், அவரை மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர் உங்களுக்கு சூனியம் செய்யவில்லை என்பதை பார்க்கும்போது அவர் சூனியக்காரர் அல்லர் என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரமாகும். சூனியம் செய்யப்பட்டவர்களுக்கு சூனியம் செய்தவர் மீது ஏதேனும் ஆர்வம் இருக்குமா? மூமின்களுக்கு அவர் சூனியம் செய்திருந்தால் பிறகு எப்படி அவர்கள் அவர் மீது இவ்வளவு நேசம் கொண்டிருக்க முடியும்? எனவே அவரை எதிர்க்கும் உங்கள் மீது அவர் எப்படி சூனியம் செய்யவில்லையோ அதேபோல் மூமின்கள் மீதும் அல்லது வேறு யார் மீதும் அவர் சூனியம் செய்யவில்லை. ஒருவேளை அப்படி அவர் சூனியம் செய்பவராக இருந்திருந்தால் உங்கள் மீதுதான் முதலில் செய்திருக்க வேண்டும். நீங்கள் தானே அவரை எதிர்த்தீர்கள். எனவே இது ஆதாரம் இல்லா குற்றச்சாட்டு என்பதற்கு நீங்களே நல்ல ஆதாரமாக இருக்கிறீர்கள். அவர் ஒரு ஜோதிடக்காரர் என்று கூறப்பட்டதற்கும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலாபி கவுலின் காஹினின், இது ஜோதிடக்காரனின் சொல்லும் அல்ல. ஜோதிடக்காரனின் வார்த்தைகள் என்பது நன்கு மனநமிடப்பட்ட பாராயண சொற்களாகும். குர்ஆன் இதற்கெல்லாம் மாற்றமானது, இவை அனைத்து விட்டும் தூரமானது. மேலும் உங்களிடமே ஒரு கேள்வி. நீங்களெல்லாம் மொழி இலக்கண இலக்கியத்தில் தேர்ந்தவராக இருக்கிறீர்கள். அவற்றின் அடிப்படை விதிகள் சொற்களின் இலக்கண முறைகளையும் நன்கு தெரிந்திருக்கிறீர்கள். அதன் மரபுகள் என எல்லா சகலவற்றையும் தேர்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதோ உங்களுக்கு முன்னால் குர்ஆன் இருக்கிறது. சொல்லுங்கள், இந்த இலக்கண இலக்கியம் மற்றும் மொழி சார்ந்த நடைமுறைகளை மரபுகள் என எதிலாவது இக்குர்ஆன் தனக்குள் எதையாவது மறைத்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் அறிந்த மொழியில், நீங்கள் அறிந்த புலமையில் இந்த குர்ஆன் பேசுகிறது. இவற்றில் ஏதேனும் உள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் அறிவில் இதை நன்கு புகுத்தி பதில் சொல்லுங்களேன். அல்லது அதன் சொல்லமைப்பில் நீங்கள் அறியாத புதிய இலக்கணத்தில் ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா? நீங்கள் தானே மொழிப்புலமையில் முன்னோடிகள். இந்த குர்ஆனின் சொற்களில் ஏதேனும் ஏற்றத்தாழ்வோ முரண்பாடுகளோ உண்டா? இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதையடுத்து அல்லாஹ் தனது ரசூலின் சொற்கள் கவிதை இல்லை என்று மறுத்துவிட்டு பிறகு அது வேறென்ன என்பதை விளக்கி அது அந்த வேறொன்றும் என்ன செய்ய வந்திருக்கிறது என்ற காரணத்தையும் தெளிவாக கூறுகிறான். இன்ஹுவ இல்லா திக்ருன் வ குர்ஆனும் முபீன், நிச்சயமாக இது ஒரு நினைவூட்டி மற்றும் தெளிவாக ஓதப்படுகின்ற வேதமே என்று வேறில்லை. இது ஒரு நினைவூட்டி, மறந்து போனவர்களுக்கும் மறுத்தவருக்கும் மீண்டும் நினைவூட்டுகின்ற ஒரு நினைவூட்டி. மேலும் தெளிவாக ஓதப்படுகின்ற வேதம்தான். அதுவன்றி நீங்கள் கூறுவது போல் இது கவிதை அல்ல, சூனியம் அல்ல, ஜோதிடனின் சொற்களும் அல்ல. இவ்வேதம் ஓதப்படுவதை கேட்பவர்கள் கவிதையை கேட்பதை விட இன்பமாக ரசித்து கேட்கின்றனர். அதனால்தான் சில மனிதர்கள் இந்த குர்ஆனை ஓத கேட்கும்போது மெய் மறந்து வியந்து போகின்றனர். அவரிடத்தில் ஏன் என்னவானது உங்களுக்கு என்று கேட்டால், என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது எனக்குள் ஏதோ செய்கிறது, அந்த உணர்வு ஏதோ ஒரு பரவசத்தை தருகிறது என்கின்றனர். ஏன் அப்படி? ஏனென்றால் இது அல்லாஹ்வின் வார்த்தைகள், அல்லாஹ்வின் பேச்சு. அந்த அல்லாஹ் தாலாவின் படைத்த இந்த மனிதர் அதை கேட்கும்போது அது அவரிடம் என்ன செய்கிறது என்றால், அல்லாஹ் அவரை படைத்தபோது அவரிடம் ஏற்படுத்தி இருந்த இயற்கை இயல்பு விழித்து கொள்கிறது. அல்லாஹ் அவரை படைத்தபோது அவரிடம் ஏற்படுத்தி இருந்த இயற்கையான இயல்பு விழித்து கொள்கிறது. இதில் பேசுவது அந்த அல்லாஹ்வாயிற்றே என்று உணர்த்துகிறது. உடனே அதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு அப்படியே குர்ஆனில் ஈர்க்கப்பட்டு அதில் மனம் சாய்ந்து விடுகிறது. இதைத்தான் அவர்கள் எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை, ஆனால் அது எனக்குள் ஏதோ செய்தது என்று கூறுகின்றனர். அதுவே அவர்கள் அந்த இயற்கை இயல்பை விட்டும் வெளிவந்து விட்டால் அதன் பின் குர்ஆன் அவர்களிடம் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. குர்ஆன் என்பது ஒன்றுதான், ஆனால் அது எதிர்கொள்ளும் இயல்புகள் பலவாகும்.
அல்லாஹ் இந்த விஷயத்தை தனது வசனத்தில் தெரிவிக்கின்றான். வமின்ஹும் மன் யஸ்தமிஉ இலைக்க ஹத்தா இதா ஹரஜு மின் இந்திக்க காலூ லில்லதீன ஊத்துல் இல்ம மாதா கால ஆனிஃபா. அவர்களில் சிலர் உமது பேச்சை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்த பிறகு உம்மை விட்டும் வெளியில் சென்றால் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களிடம் சென்று சற்று முன் இவர் என்ன சொன்னார் என்று கேட்கின்றனர். 47:16. அல்லாஹ் இதற்கு பதில் சொல்லி அதை அவர்களிடம் சொல்லும்படி கூறுகிறான். குல் ஹுவல் இல்லதீன ஆமனு ஹுதன் வ ஷிஃபாஉன் வல்லதீன லா யூமினூன ஃபி ஆதானிஹிம் வக்ருன் வஹுவ அலைஹிம் ஆமா. நபியே அவர்களிடம் கூறுவீராக, இந்த குர்ஆன் இறை நம்பிக்கை கொண்டிருப்போருக்கு வழிகாட்டி எனவும் அருமருந்தாகவும் இருக்கிறது. ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களின் காதுகளுக்கு அடைப்பு திரையாகவும் மேலும் அவர்களின் பார்வைகளுக்கு குருட்டு திரையாகவும் இது இருக்கிறது. இது என்னவென்றால், ஒரு வேலையை செய்பவர் அதற்கு ஏற்றவராக இல்லாதிருப்பதாலும் அதற்கு தகுதி இல்லாதிருப்பதாகும். அதாவது அதை செய்வதற்குரிய தகுதி அவரிடம் இல்லாதிருப்பதாகும். காதால் கேட்டபோதும் அவர்களுக்கு விளங்கவில்லை, கண்ணால் பார்த்தபோதும் புரியவில்லை. அதனால் அவர்கள் இந்த வேலைகளை செய்வதற்கு தகுதி வரவில்லை. குர்ஆன் நன்றாகவே இருக்கிறது, ஆனால் அது சந்திப்போர் பல நிலைகளில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் கூறிய உதாரணம்தான் இதற்கும். ஒரு சூடான தேநீர் கோப்பையை எதிரில் வைக்கப்படுகிறது. அந்த சூடு ஆற வேண்டி அதில் ஊதுகிறார். அதுவே குளிர்காலம் என்றால் அந்த சூட்டின் மீது தன் கைகளை காட்டி அச்சூடு தன் கைகளில் பட வேண்டும் என்பதற்காக ஊதுகிறார். சூடு என்பது ஒன்றுதான். கால வேறுபாட்டில் அதன் தேவையும் வேறுபடுகிறது. மனிதர்களின் நிலையும் அதுபோலதான். குர்ஆனின் இறை சொற்கள் சஞ்சலமற்ற இயற்கை இயல்பில் உள்ளவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு அது நன்றாக புரிகிறது, நன்கு விளங்கிக் கொள்கின்றனர். மேலும் அவர்களிடம் அது செயலாக வினையாற்றுகிறது. அதுவே இந்த இறை சொற்கள் குழப்பமான நிலையில் உள்ளவர்களை, உள்ளத்தை தாழிட்டு பூட்டி கொண்டிருப்பவர்களை சந்திக்கும் போது அல்லாஹ்விடமிருந்து அவரால் எதையும் விளங்க முடிவதில்லை. அச்சொற்கள் அவரிடம் எந்த விளைவையும் ஏற்படுத்துவதும் இல்லை. அதனால்தான் அரபு மொழி பேசாத மக்களில் சிலரை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அரபு மொழி பேசத் தெரியாது, விளங்கவும் இயலாது. அப்படிப்பட்டவர் இந்த குர்ஆனை கேட்கும்போது அல்லது ஓதும்போது அவர்களிடம் ஏராளமான விளைவுகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். அவர்களின் கண்கள் அழுகின்றன. ஏனெனில் அவரது படைப்புருவாக்க இயல்பிலேயே அவரிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படை இயல்புதான் அவரிடம் இந்த விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அல்லாஹு தாலா திடப்பொருட்கள் மீது வகை இறக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு அவை வினையாற்றுகின்றன. அதில் சொல்லப்படுவதை கேட்டு செயலாற்றுகின்றன. உயிரினங்களுக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். அவை அதை புரிந்து கொண்டு செயல்படுகின்றன. இந்த வகைப்பாட்டில் இதற்கு மிகவும் ஏற்றவனாக அறிவுள்ள மனிதன் இருக்கிறான். அதே இறை வார்த்தைகள் அவனிடம் வகையாக வந்து சேரும்போது அவனது இயல்பில் அது மோதும்போது உடனே அது அவனிடம் ஒரு விளைவை உண்டாக்குகிறது. அந்த விளைவு வினையாற்றச் செய்கிறது என்று இந்த வசனத்திற்கு தஃசீர் கூறப்படுகிறது. நீண்ட விளக்கம், நீண்ட விஷயங்கள். இதை நூலில் படிப்பதற்கு இந்த நூலை வாங்கி படியுங்கள். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.